திமுக ஆட்சியில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து போய்விட்டது. கடந்த 5 ஆண்டுகளில் 8000த்திற்கும் மேற்பட்ட கொலைகளும் 2000த்திற்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமைகளும் நடந்துள்ளன. சுமார் 40,000 போக்சோ வழக்குகள் பதிவாகியிருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கிராமப்புறங்களில் போதைப்பொருள் புழக்கம் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் வசம் காவல்துறை இருந்தும் குற்றங்கள் குறையாமல் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. முழுக்க கிராமப்புறங்கள் நிறைந்த கந்தர்வ கோட்டை தொகுதியில் இதன் பாதிப்பு தினமும் உணரப்படுகிறது. மாலை நேரங்களில் வயல்களிலிருந்து வீடு திரும்பும் விவசாயிகள் பாதுகாப்பு இல்லாத சூழலில் வாழ்கிறார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னதுரை இதுகுறித்து சட்டசபையில் ஒரு முறை கூட குரல் எழுப்பவில்லை. திமுக கூட்டணியில் இருப்பதால் தனது தொகுதி மக்களின் பாதுகாப்பு குறித்து கேள்வி கேட்க அவர் தயங்குகிறார். சொத்து வரியை கற்ற அளவுக்கு வரியை ஏத்தி இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செல்வாக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சி. உதயகுமார் மத்திய அரசின் உதவியுடன் காவல்துறை சீர்திருத்தம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வேன் என்று அளித்திருக்கும் வாக்குறுதி மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. பாஜக பொறுப்பாளர் நாச்சியப்பன் பூத் அளவில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி களப்பணிகளை மிகச் சிறப்பாக முன்னெடுத்து வருகிறார். இந்த வேகம் மற்றும் அர்ப்பணிப்பு கம்யூனிஸ்ட் கட்சியினரிடம் சுத்தமாக இல்லை. கந்தர்வகோட்டை மக்கள் இப்போது மாற்றத்தை விரும்புகிறார்கள். பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டுமே முடியும் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். இந்நிலையில் மாற்றத்திற்கான அவசியம் குறித்து சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் திறந்த வெளியில் பேச தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்று வலியுறுத்தி வருகின்றனர். தேர்தலை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு போன்ற முக்கிய அம்சங்கள் வாக்காளர்களின் முக்கிய தீர்மான காரணிகளாக மாறியுள்ளன. இதனால் கந்தர்வகோட்டை தொகுதியில் இந்த முறை அரசியல் சூழல் மாறுபட்டதாக காணப்படுகிறது.